This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இப்போது இதை நான் ஒரு ரெக்கார்ட் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்ஸை பாருங்கள். இப்போது இதில் என்னங்க நம்பர் இருக்குது? 854 962 இருக்குது இல்லையா? இப்போது எப்போயும் என்ன சொல்லியிருக்கேன், எப்போயும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் பார்க்கும்போது ரைட்டு டு லெஃப்ட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போது இதை கவனிங்க, ரைட்டு டு லெஃப்ட்டு பார்த்து எடுத்து எழுதலாமா நம்பர்ஸை? ஸோ 269 458 இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 269 458 இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இந்த 3 நம்பர் ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது 269 இருக்குது இல்லையா? இதில் சி போர்டு மட்டும் பவர் பண்ணி 264 ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணால், மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் எடுத்து என்ன பண்ணான்னா, அதே மாதிரி 458 இங்கே அந்த 458 சி போர்டு மட்டும் மறுபடியும் பவர் பண்ணி 453 ரிசல்ட் வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த 269க்கு இந்த அதாவது ரைட்டு டு லெஃப்ட்டு பார்த்தா சி போர்டு எது 9 தான் சி போர்டு. ஸோ அதை பவர் பண்ணி 264ன்னும் மறுபடியும் அதுக்கடுத்த நாள் ரிசல்ட்டில் 458 பவர் பண்ணி ஓகேங்களா 453 ரிசல்ட் வந்திருக்கும். இப்போது நான் அதை காமிக்கிறேன், வாங்க அப்படியே பார்ப்போம். நான் பார்த்த நம்பர்ஸை அப்படியே பாருங்கள், பாக்ஸ் போடுறேன், அப்படிங்க பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ரைட்டு டு லெஃப்ட் சைடு அதாவது சி போர்டில் பவர் பண்ணி வரப்போ அடுத்த நாள் மறுபடியும் அதே அடுத்த 3 நம்பர் சி போர்டில் பவர் பண்ணி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி வச்சுருக்கான் பாருங்கள், அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், அந்த ரிசல்ட்டை தான் காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன்றைக்கி இங்கே ஒரு 3 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? 3 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நேற்று ரிசல்ட் என்னென்னா 026 இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த 3 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஏன் இந்த 3 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் தெரியுதா? இப்போது இந்த பாக்ஸை விட்டுட்டு இந்த 2 பாக்ஸை பாருங்கள். இந்த 2 பாக்ஸ்லேயும் இந்த பேட்டர்ன் இங்கே எப்படி 269 சி போர்டில் மட்டும் ஓகேங்களா அந்த 1 பவர் பண்ணி அதாவது 9 பவர் பண்ணி 4 வச்சுருந்துச்சோ அதே மாதிரி இங்கே சி போர்டில் நேற்றுங்க ரிசல்ட்டு அதாவது ரைட் டு லெஃப்ட் பார்த்து எடுங்க 021 இங்கே இருக்குது. அதே மாதிரி சி போர்டு பவர் பண்ணி 026 நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே மறுபடியும் ரைட் டு லெஃப்ட் போய் அடுத்த 3 நம்பர் எடுத்து என்னங்க வரும் 027 இங்கே இருக்குது. அப்போது 022 ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா? ஸோ இதே பேட்டர்ன் படி எடுத்தால் 022 ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த பாக்ஸில் இப்போது இந்த பாக்ஸ் போவோம். இந்த பாக்ஸும் அதே மாதிரி சேம் பேட்டர்ன் பாருங்கள் 021. அப்போது ரைட் டு லெஃப்ட் எடுத்தால் என்ன வரும் 026. அதாவது ரைட் டு லெஃப்ட் எடுத்து இந்த 1 மட்டும் பவர் பண்ண என்ன வரும் 026 நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் இது ரிசல்ட் வந்துச்சு. அப்போ அடுத்த நாள் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த 3 நம்பரை மறுபடியும் ரைட் டு லெஃப்ட் போய் எடுத்து 612 இருக்குது. இப்போ அந்த 612க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று இது எப்படி இதே மாதிரி பவர் பண்ணிச்சோ அதே மாதிரி நாமளும் பவர் பண்ணி என்ன பண்ணலாம் 617 நம்பர் எடுக்கலாமா? புரியுதுங்களா? நம்ம புது பேட்டர்ன் எடுக்கலாம். ஆல்ரெடி வந்ததை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சு தான் எடுக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் என்னங்க 617 022. புரியுதுங்களா? இந்த நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி கணக்கில் உங்கள் கணக்கு வர்றது சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி எடுத்த நம்பர் தான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போது இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் அதாவது இதை எப்படி பார்க்கலாம், இதையும் 2ஆக பிரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சி போர்டில் அதே மாதிரி 021க்கு 6 பவர் பண்ணியிருக்கு. அதுக்கு பக்கத்து நம்பர் என்னங்க இருக்குது பாருங்கள், அது பக்கத்து நம்பர் என்ன இருக்குது 493 இருக்குங்க. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி நாமளும் சி போர்டில் பவர் பண்ணி பார்த்தா என்னங்க நம்பர்ஸ் வருது 498 ஒரு நம்பர் கிடைக்கிதுங்க. புரியுதுங்களா? 617 022 498 நமக்கு ஒரு 3 நம்பர் கிடைக்கிது. புரியுதுங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சது இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய தடவை எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்து 3 நம்பர் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இதை இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்பர்ஸ் கொடுத்துருவோம். பட் இந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் எடுக்கிறோம், அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போது இன்னொன்று நாம் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னொரு லைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே நான் எரேஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அப்படியே அதை கவனிங்க. இப்போது இங்கே ஒரு லைன் பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே பாருங்கள் கட் பண்ணுறேன்.
பாருங்கள், மறுபடியும் ஒரு கட் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு கட் பண்ணுறேன், இங்கே கட் பண்ணுறேன். புரியுதுங்களா? 3 தடவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதாவது இந்த 3 கட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 நாளைக்கு நம்மளோட ரிசல்ட் நமக்கு என்னங்க அடித்தான், என்ன அடித்தான், 185ன்னு அடித்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 185ன்னு அடித்தான். இங்கே பார்த்தீங்களா? இந்த லைனை மேலே இருந்து கீழே இப்படி பாருங்கள், இந்த சி போர்டை மட்டும் பாருங்கள். 185க்கு இங்கே பாருங்கள், 1 8 5 3 நம்பருமே அப்படியே ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்த என்னங்க ரிசல்ட் அடித்தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க அடித்தான் பாருங்கள், 057 தானே அடித்தாங்க. பாருங்கள், 185 057 2 நாளாக கண்டினியூஸாக அந்த லைன் 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அப்போது முந்தா நேற்று அடிச்ச நம்பர் 057. நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தான், அங்கே பாருங்கள் என்ன அடிச்சிருக்கான், என்னங்க இருக்குது இந்த ரவுண்டில் என்னங்க இருக்குது பாருங்கள், 029. உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, தெரியும். 9க்கு 6 திருப்பி வச்சுருக்கான். புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது 3 நாளும் பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே வந்திருக்குங்க. புரியுதுங்களா? அப்போ 9ஓட பவர் 6 இல்லைங்களா? அதையும் வச்சு பார்க்கும்போது 3 நாளும் 3 நம்பர் வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சான்ஸ். புரியுதுங்களா? நாம் இருக்கிற லைனை வந்ததை வச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா? இப்போது இந்த பேட்டர்னை படி பார்க்கும்போது இங்கே 0, அதாவது நேற்று இங்கே 029 அடிச்சிட்டான். இந்த 3 நாளும் வந்துருச்சு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்னங்க இருக்குங்க பாருங்கள், இங்கே ரவுண்ட் பண்ணுற பாருங்கள், என்னங்க இருக்குது, இந்த சி போர்டில் என்னங்க இருக்குது, 506ன்னு இருக்குங்க. நீங்கள் கீழே இருந்து மேலே பார்த்தா 650ன்னு இருக்குங்க. 605 650 இல்லைங்களா? இங்கே கிடைக்கிற நம்ம நமக்கு என்ன 605 650 இது தாங்க நமக்கு கிடைக்கிது. 065 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போது நீங்கள் இங்கே வாங்க, டெய்லி இதுக்கு வாங்க, இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் பார்ப்போம். இங்கே 650ன்னு வச்சு பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் என்னங்க வந்திருக்கு, திருப்பி பார்த்தா என்னங்க வந்திருக்கு, ரைட் லெஃப்ட் பார்த்தா என்னங்க வந்திருக்கு, 750ன்னு இருக்குங்க. 750ன்னு இருக்குது. ஸோ ஒரு வேலை இன்றைக்கி எடுத்து 650ன்னு குறைச்சி வைக்க சான்ஸ் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், 618க்கு இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 611 குறைச்சி என்ன வச்சுருக்கான், 518 அப்படியே மாற்றி வச்சுருக்கான் பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அப்படியே பாருங்கள், இங்கே 785ன்னு இருக்குது, இங்கே என்னங்க வச்சுருக்கான், 775க்கு பவர் பண்ணி வச்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது இங்கே 750 இருக்குது. ஒரு சான்ஸ் இன்றைக்கி நமக்கு 650 வரத்துக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது. 650 605 புரியுதுங்களா? இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள், வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏ போலில் 2 நாளாக நம்பர் நிறுத்திட்டான் சைபரை. ஸோ அதை நிறுத்தின நம்பரை கொண்டு வந்து என்ன பண்ணுவான், உள்ளே கொண்டு வந்து ஒரு பவரை ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு நம்பரை அப்படியே எடுத்து வைக்கிறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 650 056 அப்புறம் இன்னொரு நம்பர் என்னது 605. இந்த நம்பரில் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் 3 எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாக்ஸ் பண்ணி, இதையும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இந்த நம்பர்ஸ் வச்சு நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ நான் அழைச்சிட்டு ஒரு லைனை காமிக்கிறேன். நேற்று ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா, நேற்று பார்த்த லைன் 2 நாளாக பார்த்துட்ருக்கோம், ஒரு லைனை 3 நாளாக. ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற நம்பர்ஸை தான் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம் கண்டினியூஸாக. இங்கே பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, முந்தானத்து 2 நாளைக்கு மட்டும் ரிசல்ட் என்னங்க 185. இங்கே பாருங்கள், வேகமாக சொல்லிடுறேன், 185. இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, 185 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ரிசல்ட்டு 057. ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், இந்த பாக்ஸில் பாருங்கள், ஏ போலில் 5க்கு 0 5க்கு 5 2க்கு அப்படியே பாஸ் ஆகிருக்கு. நேற்று பாருங்கள், அதே மாதிரி நேற்று பாருங்கள் என்னங்க இருக்குது, ரைட் டு லெஃப்ட் பார்த்தா என்ன இருக்குது 504. என்ன இருக்குது, ஏ போலில் 0 பாருங்கள், 0க்கு 5, சி போலில் 0க்கு என்னது 6, அதே மாதிரி பாஸ் ஆகிருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது, இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது 821 இருக்குங்க இல்லைங்களா, 821 128. புரியுதுங்களா? நம்ம பார்த்த லைனை தாங்க காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ இதே பேட்டர்னில் அப்படி பார்க்கும்போது ரைட் டு லெஃப்ட் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ரைட் டு லெஃப்ட் பார்த்தா 128. நேற்று ஏசி பாஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி 128 இருக்குங்க. ஒரு வேளை இன்றைக்கி பிசி 28 78 இல்லைங்களா, 18 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா? 23 இந்த மாதிரி சான்ஸ் அதிகம். ஸோ ஒரு வேளை 128 கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ என்னென்ன கணக்கு பார்த்து நான் சொல்லிடுறேன், நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துட்டேன். ஒரு 8 நம்பர் தான் இருக்குங்க. உங்கள் கணக்கில் எது வருதோ எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த 1 வீக்காக வந்துட்டு நம்பர்ஸ் உட்காரல.
ஸோ விளையாடுறவங்க ப்ளே பண்ணுறவங்க லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி எதுவுமே பண்ணல. அது 2882 பாருங்கள், அதை மட்டும் தான் பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எதுவுமே பண்ணல. ஓகேவா? அதை மட்டுமே தான் பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ ப்ளே பண்ண வேண்டாம். உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க. ஏபிசியில் 785, 578, ஏ போல் 75, பி போல் 87, சி போல் 58. ஓகேங்களா? மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு நான் 1 ஹவர் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் 1 ஹவர் கழித்து உங்களுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.